மகர ராசியில் குரு பகவான் பிரவேச காலம். குரு பயிற்சி பலன்கள் வந்து சூட்சமாக பார்த்துட்டு வரோம். சூட்சம பலன்களாக பார்த்துட்டு வந்துருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ ராசியிலிருந்து, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து இப்போ மீன ராசிக்கு வருகிறோம். அந்த மீன ராசியில் வந்து மீன ராசிக்கு இந்த மகர ராசிக்கும் குரு பிரவேசம் எப்படி இருக்கும் என்பதை வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். அது சூட்சும பலனோட பார்க்கலாம் அப்படி கொடுக்குறாப்புல. இப்போ வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மகர ராசியில் வந்து குரு பகவான் வந்து எவ்வளோ காலம் வரைக்கும் இருப்பார் அப்படி பார்க்குறோம். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 15ஆம் தேதி 11வது மாதம் 2020 இருந்து 5ஆம் தேதி 4வது மாதம் 2021 வரைக்கும் மகர ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்படின்னு கணக்கு வருதுங்க. அடுத்தது 6ஆம் தேதி 4வது மாதம் 2021க்கு மேலே வந்து அவர் வந்து கும்பத்துக்கு பிரவேசம் பண்ணிக்கிறார் அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. இது வந்து உங்களுக்கு வாக்கிய கணிதப்படி தான் வந்து பண்ணியிருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தின் சூட்சம பலன்படி விளக்கம் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து 15/11/2000 இருந்து 5/4/2020 வச்சு பலன் சொல்லும்போது மகர ராசிக்கு வந்து மகர ராசியில் இருக்க குரு பகவான் வந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன வேலை செய்யணும் பொதுவான ஒரு பலன் தான் இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அதில் வந்து பிரித்து சூட்சும பலன்களாக நம்ம பார்க்குறோம். அந்த சூட்சும பலனை பார்க்கும்போது இதில் என்னன்னு சொல்லிக்கிட்டேன், இந்தந்த காலகட்டத்தில் வந்து இவங்க எந்த மாதிரி கிரகம் வந்து பொறுப்பே இருக்கும், அந்த பொறுப்பே இருக்கிற கிரகம் வந்து இந்த ராசினியர்களுக்கு எந்த மாதிரியான வேலையை செய்யும் என்பதை நம்ம பிரித்து போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அப்படி போடும்போது அது பிரிக்கிறோம். பிரிக்கும் பொழுது என்னென்னா 15/12/2020 20/12/2020க்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும், 21/12/2020 5/1/2020 வரைக்கும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும், 6/1/2021 20/1/2021 என்ன மாதிரி பலன், 21/1/2021 3/2/2021 என்ன பலன், 4/2/2021 18/2/2021 எந்த மாதிரி பலன், 19/2/2021 5/3/2021 எந்த மாதிரி பலன், 6/3/2021 21/3/2020 எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரித்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குறோம். அதன் பிரகாரம் தான் இப்போ பலன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். நம்ம அது சூட்சும பலன்களை சொல்லும்போது நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தேவைகளை செய்தால் போதுமானது. நம்ம பொதுவாக வந்து செஞ்சுட்டு வந்தால் ஒரு முழிக்கிற மாதிரி இருக்கும். என்ன இது குழப்பம் இருக்குது, கரெக்டான நேரத்தில் செட் ஆகலையே, அப்போ வந்து நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் தப்போ அப்படின்னு நினைக்க தோணும். குரு பயிற்சி பலன்கள் வந்து தப்பாகாது. அது சூட்சும பலன்களில் போகும்போது மட்டும்தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது தெரியாமல் வந்து குரு பயிற்சி பலன் தப்பாக போச்சு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லை. இந்த சூட்சும பலன்கள், அதாவது இந்தந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் வரும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை தவிர ஜனன ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்து தான் சொல்ல மாதிரி இருக்கும். அடுத்து இவங்களுடைய தசாபுத்தி பலன்கள் என்பது எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்து தான் எல்லா விளக்கம் கொடுக்க முடியும். இருந்தாலும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து பொதுவான அமைப்பில் பார்த்தோம், காலபுருஷ ராசியின் பிரகாரம் பார்த்து பொதுவாக ஆய்வு பண்ணி ஒவ்வொரு நட்சத்திர காலையும் குரு பகவான் பிரவேசிக்கும் போது என்ன செய்வாருங்கிறத கணிதம் பண்ணி போட்டு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். பாருங்கள், இது வரைக்கும் வந்து 11 ராசிக்குரிய பலன்னு சொல்லியிருக்கிறோம். இது 12வது ராசியாக வருகிறதுன்னு கொடுக்குறாரு. 12வது ராசியில் வர்றது இது உபய ராசியாக வருகிறதுன்னு கொடுக்குறாரு. அந்த உபயராசின மீன ராசியானது மகர ராசியில் இருக்கிற குரு பகவான் மகர ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணும்பொழுது அந்த மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பது பலனை வந்து இப்போ நமக்கு தெளிவாக சூட்சும பலன்களாக பார்க்கலாம். அப்படி இப்போ மீனத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11, அதாவது மீன ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து மகர ராசியில் நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் வந்து அந்த மீன ராசினருக்கு என்ன மாதிரியான பலனை செய்வாருங்கிறாரு. அப்போ மகர ராசியில் இருக்கிற குரு பகவான் 5வது பார்வையாக ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானமும் பகை வீடுமாகிய ரிஷபராசியையும் 7ஆம் பார்வையாக உச்ச வீடும் பஞ்சமஸ்தானமுமான கடகராசியையும் 9வது பார்வையாக நட்பு வீடும் சப்தம கேந்திரமான கன்னியர் ராசியும் பார்வை செய்கிறார். இந்த பார்வையானது மீனராசினர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ 15/11/2020 to 20/12/2020 இதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனி பகவான். இவர்
10க்கு அதாவது ஜீவனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கிறான்னு கொடுக்குறாரு. அவர் வந்து என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3க்கும் 8க்கும் உடைய, அதாவது சகோதரம் வீரிய தைரிய சுகத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் உரையக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மேன்மையான பலனை கொடுக்குறார். அது பூரிய புண்ணிய ஸ்தானத்து அதிபதியான சந்திர பகவானுக்கு மேன்மை செய்கிறான்னு கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிக சிறப்பான ஒரு பலன்கள் வந்து ஜாதகருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. ஏன்னு கேட்டோம்னா இந்த காலகட்டத்தில் பசு, அதாவது விவசாயம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அவருக்கு கால்நடை யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது உருவாக கொடுக்குறாரு. கால்நடையாக வந்து நல்ல ஒரு மேன்மையான பலன் நடைமுறைக்கு வரும் கொடுக்குறாரு. பால் சம்மந்தப்பட்ட அமைப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிலைமை ஏற்படுத்தும் வாய்ப்பு என்பது உருவாகும்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க. இந்த காலகட்டம் விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. திருமணம் ஆகாதவங்களுக்கு சில திருமண அமைப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் கணக்கு கொடுக்குறாப்புல. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும் வாய்ப்பு என்பது ஒன்றும் கொடுக்குறாப்புல. குழந்தை பெற்றவங்களுக்கு குழந்தைங்களுடைய தேக வளர்ச்சிகள், தேக ஆரோக்கியங்கள் மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்குறாப்புல. மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி கணக்கு வருது. பாதகஸ்தானத்தை வச்சு பார்த்தோம்னா சில சகோதர வர்க்கத்தால் சில சிக்கல்கள் போராட்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு என்பது உருவாகம் கொடுக்குறாப்புல. தேவையற்ற பேச்சினால், தேவையற்ற வாக்கு கொடுப்பதனால, தேவையில்லாமல் பொறுப்புகள் ஏற்பதன் காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் சிக்கல்களை வந்து சகோதர வர்க்கத்தில் அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம் கொடுக்குறாப்புல. அதனால் தேவையில்லாமல் பேச்சை விட வேணாம் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. அது மாதிரி தாப்பனுக்கும் அப்படின்னு கேட்டால் தாப்பனார் தந்தையோட ஸ்தானம் அப்படின்னு கேட்டாலும் வந்து சில வந்து ஒரு முன்னேற்ற தடையை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கணக்கு கொடுக்குறாப்புல. இல்லைன்னா அவங்களுக்கு தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படலாம் கொடுக்குறாப்புல. தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து நிலபுலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டிங்கன்னா அது வந்து கோர்ட்டு வரை செல்கிறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு. அதில் மிகுந்த கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கணக்கு கொடுக்குறாப்புல. பரிகாரம் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நிலபுலம் விஷயத்தில் வாக்கு கொடுக்காமல் இருந்தாலே போதும், அதுவே பரிகாரமாக அமையும். அடுத்தது 21/12/2020 முதல் 5/1/2021 வரை எந்த மாதிரி பலன் நடைமுறைக்கு வரும் அப்படி பார்க்கலாம். இதுக்கு ஆதிபத்தியம் வைக்கக்கூடியவர், அதாவது பொறுப்பேற்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1/10 அதாவது ஜென்ம ராசிக்குரியவர் மீனராசிக்குரியவரும். அடுத்தது அப்படி கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்து அதிபதியான குரு பகவானை பொறுப்பேற்கிறான்னு கொடுக்குறாரு. இது ஒரு விசேஷ பலன்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. இந்த விசேஷ பலன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு என்பது உருவாகும் சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. அடுத்து குழந்தைங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு வருதுங்க. அடுத்து வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புது மனையை ஆரம்பிக்கலாம் சொல்லி கொடுக்குறாப்புல. வாகன மேன்மை கொடுக்குறாப்புல. அடுத்து வந்து பூர்வீக சொத்து, அதாவது நம்மளுக்கு பூர்வீகத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நிலைநாட்ட குடிக்கக்கூடிய மனை வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. இந்த காலகட்டத்தில் வந்து பிதுர் வந்து, அதாவது தன்னுடைய தகப்பனார் வந்து எந்த வேலையும், அதாவது புதிய வேலை, புதிய விசரிப்பு திட்டங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் மிக சிறப்பு கொடுக்கறது வாய்ப்பு என்பது உண்டுன்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாரு. ஆக மொத்தத்தில் இதுவும் ஒரு சிறப்பான காலகட்டம். தகப்பனார் புது முயற்சியில் விசரிப்பு திட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது வந்து மிக மிக சிறப்பு. பரிகாரம் வேண்டும் அப்படி என்று கேட்டிங்கன்னா அவர் எந்த வேலையும் விசரிப்பு திட்டமும் செய்யாமல் இருக்கணும். யார் தகப்பனார் இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து 6/1/2021 முதல் 20/1/2021 வரை அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அப்படி கொடுக்குறார். அவர் வந்து பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். பிதுர் பாக்கியத்துக்கு, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் பிதுர்ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறான்னு கணக்கு கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து புதிய மனைகள், வீடு, தோட்டம் இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக கட்டின வீடு கூட வாங்கலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் வந்து இது மனைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படி கொடுக்குறாப்புல. அதனால் வந்து இதில் வந்து என்னன்னு சொல்லிக்கிட்டோம், பூமி யோகம், வாகன யோகம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குதுங்க. அம்மான் வழி வர்க்கத்தாலையும் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறது வாய்ப்பு என்பது உண்டு அப்படின்னு கணக்கு கொடுக்குறாப்புல. அடுத்தது வீடு யோகம், வாகன யோகத்தின் மேன்மை உண்டு. மனைவி வழி வர்க்கத்தாலும் சில யோகங்கள் அனுபவிக்கிறது வாய்ப்பு என்பது உருவாகும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாரு. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக அமையும் அப்படின்னு சொல்லி கணக்கு வருது, பார்த்துக்குங்க. அடுத்தது 21/1/2021 முதல் 3/2/2021 வரை அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய கிரகம் கேட்டிங்கன்னா சுக்கிர பகவானாக இருக்கிறாரு. அவர் வீரியம், தைரியம், சகோரஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கிறார். இருந்தாலும் அவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா
அவர் வந்து புதனுக்கு வந்து நட்பு பெற காரணமாக இருக்கிறதின் காரணத்தினால் அந்த புதன் பகவான் 4க்கும் 7 இருப்பதன் காரணத்தினால் திருமணம் போன்ற யோகங்கள் இவருக்கு வரத்து வாய்ப்பு என்பது உண்டு. அடுத்து மாதுர் வகையில் சில அமைப்புகள் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. அமைப்புகள் கேட்டிங்கன்னா பொருளாதார வரவுகள் கிடைக்கிறது வாய்ப்பு என்பது உண்டு கொடுக்குறாப்புல. இல்லற வாழ்க்கை இல்லற துணைமெல்லாம் பெயர் புகழ் எல்லாம் அடையிறது வாய்ப்பு என்பது உருவாங்க கொடுக்குறாப்புல. பெற்ற குழந்தைகளால் மேன்மடையக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு உருவாங்க கொடுக்குறாப்புல. தொழிற்சான விருத்தி செய்வதற்கு வாய்ப்பு காலகட்டம் இது அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க. அப்பாவுடைய தொழிலை ஏற்று நடத்துவது மிக சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு கொடுக்குறாப்புல. இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அப்பாவுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிப்படையும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது என்பது மிக மிக சிறப்புன்னு கொடுக்குறாப்புல. நீங்கள் வந்து அப்பாவுடைய நிலைமையை கரெக்டாக ஆகணும்னா சிவன் கோயிலில் பிரதோஷ நாள் அன்றைக்கி வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி கணக்கு வருது, பார்த்துக்குங்க. அடுத்து 4/2/2021 முதல் 18/2/2021 வரைக்கும். அடுத்து 22/3/2021 முதல் 5/4/2021 வரைக்கும் ஒரே கிரகம் ஆதிபத்தியம் வகிக்கிறது. அதனால் வந்து இந்த 2 காலகட்டத்துக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 4/2/2021 முதல் 18/2/2021 வரை, 22/3/2021 முதல் 5/4/2021 பலன்கள் விளக்கம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதன் விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மாதுர் ஸ்தானத்து அதிபதி புதன் பகவான் அப்படிங்கன்னா வீடு வாகனம் மாதுர் ஸ்தானத்து அதிபதி ப்ளஸ் கலசர ஸ்தானத்து அதிபதி பலம் பெறக்கூடிய காரணத்தினால் சிறந்த முன்னேற்றமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கொடுக்குறாப்புல. மனை வழியில் லாபம் என்பது உருவாகும் சொல்லி கொடுக்குறாப்புல. பல சுற்றுலாத்தலங்கள், 2வது பெண்களால் மேன்மடைகிறது, தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு சிறப்பான நிலைமை ஏற்படுறது வாய்ப்பு என்பது உருவாகும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கணக்கு கொடுக்குறாப்புல. அடுத்து பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு பெண்களின் சுகபோகங்கள் இது என்னென்ன அமைப்பு இருக்குதோ எல்லாமே சில முன்னேற்ற பலன் கொடுக்கறது வாய்ப்பு என்பது உருவாகும். பெண்களுக்கு மங்கள காரியங்கள் நடக்கிறது வாய்ப்பு என்பது உருவாகும். புதிய ஆபரணங்கள் சேர்க்கை போன்ற ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்பது உருவாகும். மிக சிறப்பான ஒரு பொற்காலம் என்றே இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. அசுபபலங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரத்த வலி வர்க்க பங்காளிகளால் சில குழப்பங்கள் போராட்டங்கள் ஏற்பது வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. இல்லைனா அவங்களுடைய கஷ்டத்தை ஏற்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும் சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. இதை தவிர்க்க முடியாது, பரிகாரம் செஞ்சாலும் அது நடைபெறது வாய்ப்பு என்பது இல்லை. அதை நீங்கள் ஏற்று தான் நடக்கணும், இல்லை ஏற்காமல் போனாலும் போகலாம். அடுத்து 19/2/2021 முதல் 5/3/2021 வரை இதுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பூர்வீக புண்ணியஸ்தானத்து அதிபதியான சந்திர பகவான் அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் மிகுந்த நற்பலன்களை வந்து செய்யக்கூடியவராக இருக்கிறான்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. இதனோட பலாபலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாகன விருத்தி ஏற்படுறது வாய்ப்பு என்பது உண்டுன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. விவசாய தன லாபம் என்பது கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. வாகன தொழிலால் மேன்மடையலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. புதிய துணி வகைகள் அது கொடுக்குறாரு. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு என்பது உருவாகும் சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. புது நிலையங்கள் கிரயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. இதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வாகனம் மற்றும் பூமி இந்த வகையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்குறாரு. தந்தை வழி சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது உருவாகம் கொடுக்குறாப்புல. புதிய தொழில்கள் அமைவதற்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் ஏற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. மிக சிறப்பான ஒரு காலகட்டம் கொடுக்குறாரு. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, சுய புத்தியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்குறாப்புல. ஏன்னா மறைமுக எதிரிகளாக இருப்பதனால உங்களுக்கு வரும். பிதிர்வகை உறவுகளால் உங்களுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. மறைமுக இடைஞ்சல் உண்டு. இல்லைனா அவங்க கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். கவனமாக பார்த்து கொண்டு சிறப்பாக செயல்படவும் சொல்லி கணக்கு வருது, பார்த்துக்குங்க. அடுத்து 6/3/2021 முதல் 21/3/2021 வரை இதுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவானது பொறுப்பேற்கிறான்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து மிகுந்த கவனம் தேவை. எப்படின்னு கேட்டிங்கன்னா பிதிர்வகை பெண்களால் சில கஷ்ட நஷ்டங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு. அதே சமயத்தில் லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது ஒன்று கொடுக்குறாப்புல. அதனால் பிதிர்வகை பெண்கள்கிட்ட மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் திருமணத்தை தள்ளி வைப்பது நல்லதுன்னு கொடுக்குறாப்புல. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இறங்க வேணாம், அது பாதிப்பு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை என்பது உருவாகும் சொல்லி கொடுக்குறாப்புல. அடுத்து ஜீவனஸ்தானத்தை அதிபதியும் கேட்டோம்னா வெளிநாடு வெளி அமைப்பில் போய் ஜீவனம் செய்வது மிக சிறப்புன்னு கணக்கு கொடுக்குறாப்புல. அல்லது அப்படின்னு சொல்லிங்கன்னா தந்தை வழி தொழிலை ஏற்று நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாப்புல. சகோதர வர்க்க கஷ்ட நஷ்டங்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். அவங்களுக்கு வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும்.
அதுக்காக வந்து கைப்பொருட்களை விற்று செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது உருவாகிறதுக்கும் வாய்ப்பு என்பது உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் எதையும் கவனமாக செய்வது நல்லதுங்கிறாரு. அடுத்து குழந்தைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்குறாப்புல. அவங்க நல்ல வளர்ச்சி, அது நோய் தொல்லை இதெல்லாம் விலகி நல்ல ஒரு மேன்மை அடையத்துக்கு வாய்ப்பு என்பது உண்டுன்னு கொடுக்குறாப்புல. கண்கள் சம்மந்தப்பட்ட கோளாறு ஏற்படுற குழந்தைகளுக்கு கண்கள் வந்து தெளிவடைகிறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு.